வெண்மீன் விதையில் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஜூம் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணோம்னா அதில் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி டிக் ஐக்கானை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக அந்த பிக்கை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, ஏன்னா மேலேயும் நம்ம எமோஜி ஆட் பண்ண போகிறோம், கீழே வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இமேஜஸை வந்து ஜூம் பண்ணி நல்லா செட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக செட் பண்ண மாட்டே அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதில் எந்த அளவுக்கு தேவையோ உங்களுக்கு உங்களோட இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இமேஜ் சோலோவாக இருந்தாலும் சரி, இதே ப்ரொசீஜரில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு 4 எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜிஸ் ஆட் பண்ணால் ஒன்றும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனி 4 எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோ இருக்கும். அதை எனபிள் பண்ணிவிட்டு கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட சைஸ் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி மேலே செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோவும் கொடுத்துருமே. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ண பாட்டி ஃபஸ்ட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த வீடியோவில் வாட்டர் மார்க் இருக்கும். அதை மட்டும் அப்படியே கிராப் பண்ணிவிடுங்க. லிரிக்ஸ் மட்டும் ஷோ ஆகிற அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து அந்த இமேஜ் கீழே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.